வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எங்கள் மீது அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரிலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரிலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. உங்க சத்தம் எல்லாரும் ஏகோபித்து பாடுவோமா? பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆமென். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, என்னை அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. அப்ப எல்லாரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு வாஞ்சித்து அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு விடுதலை, நமக்கு ஒரு ஜெயம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம். நம்மளுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த அக்கினி, அந்த ஒளி நம்மை சுற்றியுள்ள ஜனத்தின் மீது அது பரவும். ஹல்லேலூயா. அவர் வரும்போது சூழ்நிலைகள் மாறும், அவர் வரும்போது முடியாதவைகளும் சாத்தியமாகும், அவர் வரும்போது சகலம், அவர் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அவர் நம்மோடு இருந்தார்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எல்லாவற்றுமே சாத்தியம். அவர் நம்மோடு இருந்தார்னா எல்லாமே சாத்தியம். அவர் நம்மோடு இருக்கிறாரா? அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இல்லைன்னா இன்று நாள் அவரை அழைப்போம். நம்ம பாடினோம், ஆண்டவர் அவருடைய அபிஷேகம் வந்தால் என்னென்ன நடக்கும்னு பாடினோம். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு கூட அவர் அழைத்து, நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர்
நாமம் ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் புதிய ஆவியினால நீர் உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறோம். நீர் அந்த நாளில் அநேகரை நீர் சுகப்படுத்தினதுக்காய் நன்றி. ஆண்டவரே அப்பா, சுகத்தோடு விடுதலையோடு கடந்து செல்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பனே உடைய சாட்சியாக நீர் நிறுத்தி நீர் மாத்திரம் மகிமையடையும்படி செபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.